கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டாபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக நம் பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் எழுதியிருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்திலும் நமது ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் மனோகரன் கரூர் நுண்டி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். சர்வ லோகத்தின் சிருஷ்டிகரே, சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாய் இருக்கிறவரே, சகல சிருஷ்டியையும் போஷித்து வழி நடத்துகிறவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே எங்கள் நேசரின் மூலம் செலுத்துகிறோம். தகப்பனே, தந்தையே, இதோ இந்த ஒரு மறைமுகமான இந்த ஒரு கூடுகையிலே சகோதர சகோதரிகளாக நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் தேவரீர் நீங்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து அந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து எங்கள் ஆண்டவருடைய சாயலை நாங்கள் பெற்று அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து எங்களுடைய அழியாமையை நாங்கள் சீக்கிரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கும்படியாய் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை பலன் கொடுத்து வழி நடத்துங்க. சத்தியத்தை பேசுகிற சகோதரனை ஆசீர்வதிங்க. அவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க. அவர் ஏற்ற கால சத்தியத்தை தெளிவாய் அவர் விளக்கும்படியாய் அவருக்கு ஞானத்தை கொடுங்க. மேலும் தகப்பனே, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல பரிசுத்தவான்களையும் நீங்களே காத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. மேலும் உங்களுடைய சித்தமே நாங்கள் செய்ய தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் மகா பரிசுத்தருடைய பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் அருள்நாதர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். ஓகே பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் ஆச்சாரியர்கள் அப்படி பிரீஸ்ட் அந்த தலைப்பின் கீழ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பிரீஸ்ட் ஆஸ் மீடியேட்டர், நமக்கு பிரதான யாஜகர் மீடியேட்டர் மத்தியஸ்தராக இருக்கிறாங்க. அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடிய நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் நம்ம அன்பு அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து அவருடைய சத்தியத்தின் மகத்துவங்கள் எல்லாம் காணும்படியாக தேவன் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடார தொடர் வேதாக வகுப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கடந்த வாரம் ஆரம்பிச்சிருந்தோம், ஆசாரியர்கள் குறித்து படிக்கிறதாக. இன்னைக்கு ஆசாரியர்களுடைய மத்தியஸ்த ஊழியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். பொதுவா ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்துல யார் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க 3 விதமான வகுப்பார் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அந்த 3 பேருமே யார் தான் அப்படின்னா லேவியின் புத்திரர்கள் தான். அதுல ஆசாரியன், பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட், அண்டர் பிரீஸ்ட் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது லேவியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லேவியர்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படிங்கும் போதும் இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன வேலை செய்வாங்க, ஆசாரியர்களுடைய ஊழியம் என்ன அப்படின்னு தனித்தனியா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழிய காரியங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கணும். இந்த ஆசாரியர்கள், அதாவது அண்டர் பிரீஸ்ட், எது வரைக்கும் தான் போக முடியும் அப்படின் போது பரிசுத்தல ஊழியங்கள் வரைக்கும் தான் அவங்க போய் செய்ய முடியுது, பிரகாரம், அப்புறம் பரிசுத்தல ஊழியங்கள் மாத்திரம். ஆனால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா மகா பரிசுத்தல வரைக்கும் சென்று அந்த பலிகளை செலுத்தி கொண்டு அந்த ரத்தம் தெளிச்சுட்டு வர்றது வரைக்கும் அந்த ஊழியத்தை யார் செய்ய முடியும் அப்படின்னா ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் செய்ய முடியுது பார்க்க. லேவியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த இன்னும் ஆசாரிய ஊழியத்திற்காக அபிஷேகம் செய்யப்படாதவர்கள் லேவியர்களாகவே அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
இந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஒத்தாசைக்கான ஊழியர்கள் மாத்திரம் செய்துட்டு இருப்பாங்க. அதாவது விறகுகள் கொண்டு விறகு பொறுக்கிட்டு வர்றதும், விறகு உடைச்சு அங்க பலிபீடத்துக்கான நெருப்புக்காக வைக்கிறதும், அப்புறம் தண்ணிகள் ஊற்றுக்கான போய் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறது, பலிகளை குளிப்பாட்டுறதாகட்டும், இல்லை பலிகளை, அதாவது ஆடு மாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆடு மாடுகளுடைய சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதனுடைய கழிவுகளை நீக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் லேவியர்கள் செய்துகிட்டு இருக்கிறாங்க. சில வசனங்கள் நமக்கு குறிப்பு இருக்கு. பொதுவா இந்த ஆசாரியர்களை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு வசனம் கடந்த வாரம் நாங்கள் வாசிச்சோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்கள், அதாவது ஆசாரிய ஊழியத்திற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய காரியங்களை எல்லாம் இந்த மனுஷர் மத்தியிலிருந்து ஒரு உண்மை உத்தமமாக இந்த ஊழியர்களை செய்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த ஊழியத்திற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டு. அப்ப எப்படிப்பட்ட ஊழியங்கள் அவங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, அதாவது ஆவிக்குரிய காரியங்கள்ல என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாத்தையும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஊழியத்தை செய்து கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, ஒருவேளை ஆசாரியர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, நியாயாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க, மருத்துவர்களாக இருந்திருக்காங்க, அதாவது டாக்டர்ஸ், ஜட்ஜஸ், போலீஸ், அப்புறம் எல்லா விதமான ஊழியங்களையும் இந்த ஆசாரியர்கள் கொண்டுதான், இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து நிறைய நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவ காரியங்களை செலுத்துறது, பலிகளை செலுத்துறது. சரிங்களா? அப்போ பலிகளை செலுத்துறதுக்கு இப்ப மோசே நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில பெற்றுக்கொண்டு வர்றதுக்கு முன்பாக வேற யாரும் பலி செலுத்தலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த வாரங்கள்ல அந்த ஒரு கேள்வி கூட நம்ம எழுப்பினோம். அந்த கேள்விக்கான பதிலும் கூட நம்ம கடந்த வாரங்கள பார்த்தோம். காயின் ஆபேல்ல இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்கெல்லாம் எப்படின்னா தனிப்பட்ட முறையில பலி செலுத்துறாங்களே, அப்ப அவர்கள்லாம் ஆசாரியர்களா அப்படி சொல்லி பார்க்கும்போது, அங்க வேதவசனம் நமக்கு எப்படி குறிப்பிடுதுன்னா, தேவன் தனிப்பட்ட முறையில அவங்களோட தொடர்பு கொண்டார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இவங்க நோவா உட்பட யோபு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில தேவனுக்காக அவங்க ஒரு பக்தி வைராக்கியத்துல தேவன் பேர்ல இருந்த பற்றுதலுக்காக அவர்களாகவே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பலிகளை செலுத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி பலி செலுத்துறது மூலமாக இவர்கள் ஒரு ஆசாரியர் இருக்கிறதாகவும் ஒரு ஆசாரிய ஊழியமாக தங்களை கருதி கொள்ளாம அவங்க இந்த காரியங்களை செய்து கொண்டு வந்ததை நம்ம படிச்சோம். ஆனால் எப்போ தேவன் வந்து சீனாய் மலையில மோசேட்ட நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுத்தாங்களோ, அது ஒரு சந்ததி அப்படின்னு வந்துருச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி எதிர்பார்த்து ஒரு சந்ததி உருவாக்குனார் இல்லையா, அந்த சந்ததியின் இடத்துல இனி தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கே பேச போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான பிரமாணங்களையும் கட்டளைகளையும் எல்லாத்தையும் மோசே கையில கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு எது பிரியும், தேவனுக்கு எது பிரியம் இல்லாத காரியங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு வரைவு கொடுக்கப்பட்டாச்சு. அங்க கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் படி ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கான ஆசாரியங்களை நியமித்தாங்க. சரி, அந்த ஊழியத்திற்காக எதுக்காக இஸ்ரேல 12 கோத்திரம் இருக்கு, ஏன் லேவி கோத்திரத்தை மாத்திரம் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்குதான் நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம். தேவன் என்ன செஞ்சார்னா, இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த லேவி கோத்திரம். அது எதற்கு இணையாக ஈடாக எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தலைச்சன் பிள்ளை சங்காரத்துல தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் மிருக ஜீவன்கள். அதற்கு ஈடாக இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் அந்த அவங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக யாரை தேவன் தங்களுக்காக தெரிந்து கொண்டார்னா லேவியர்களை தெரிந்து கொண்டார். அங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியர்களுடைய மிருக ஜீவன்களை தேவன் தெரிந்து கொண்டார், அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக லேவியர்களை தங்களுக்காக ஒரு இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து தனியா பிரிச்சு எடுத்த ஒரு ஒரு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக அந்த கோத்திரத்தை மாத்திரம் தேவன் என்ன பண்றாருன்னா எடுத்துட்டார். இப்படிப்பட்ட ஆசாரியர்களை தேவன் இந்த தேவ காரியங்களுக்காக அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை என்ன பண்றாருன்னா தேவ ஊழியத்துக்காக நியமித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி அவங்க என்னென்ன ஊழியங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம என்னென்ன பாடங்கள் பார்க்கறதாக சொல்லி முடிச்சோம் அப்படின்னா,
சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஆசாரியர்களுடைய மத்தியஸ்தர் ஊழியம் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக். அடுத்தது ஆசாரியர்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அப்ப அவங்க எப்படிப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய கடமைகள் என்னென்ன இருக்கு. அடுத்தது ஆசாரியர்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய வஸ்திரம், அவங்களுடைய ட்ரெஸ், அது வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பு அம்சம் நிறைந்த ஒரு ட்ரெஸ். தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அவங்களுடைய சரீரத்திலேயே அவங்க சுமந்து வச்சிருக்கிறாங்கிறது கூட நம்ம இனி வரக்கூடிய நாட்கள் படிக்கணும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஆசாரியர்கள் ஒரு மீடியேட்டரா அங்க இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்க. ஆசாரியர்கள் மீடியேட்டரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில கேள்விகளோட முதல்ல மீடியேட்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மத்தியஸ்தர்கள். மத்தியஸ்தர்னா என்ன அப்படின்னா, இரண்டு நபர்களுக்கு மத்தியில அல்லது இரண்டு இரண்டு ஒரு குரூப், இரண்டு சந்ததிகளுக்கு நடுவுல, இரண்டு வகுப்பார்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு பிரிவினையோ இல்ல மனஸ்தாபமோ மனத்தாங்களோ இல்ல சண்டைகளோ சச்சரவுகளோ இல்ல ஏதாவது மோதல்கள் இருக்கு, இல்ல அது அந்த மோதல்கள் அப்படியே ஒரு பெரிய போர் அப்படின்ற மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னா, அந்த இரண்டு தரப்பினருக்கு நடுவில், இரண்டு நபர்கள் நடுவில், இரண்டு நாடுகள், இரண்டு தேசங்களுக்கு நடுவில், அது எதால கூட இருக்கலாம். ஓகேங்களா? அவர்களுக்கு நடுவில் இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்காங்க, இல்ல அல்லது ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்ப மத்தியஸ்தர் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்லா அங்க இருக்கு, நமக்கு தயாரா இருக்கு விளக்கம். இரண்டு நபர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நடுவுல இருந்து தீர்த்து வைக்கக்கூடியவங்க தான் மத்தியஸ்தன் சொல்லு. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல ஒரு ஒரு நல்லிணக்கத்திற்கான ஒரு ஒரு உடன்படிக்கைக்குள்ள அவங்களை கொண்டு வருது. அந்த ஒரு அருமையான ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு பேர் தான் மத்தியஸ்தர் சொல்லும். இப்ப நீங்க கவனிக்கலாம், இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவிக்கு நடுவுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு. கணவன் ஒரு தரப்புலையோ மனைவி ஒரு தரப்புலையோ இருக்கு. ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரெண்டு பேர் சைடு வந்து எப்படி இருக்குன்னா, நான் செஞ்சுட்டு இருக்கிறது, நான் பேசுறது சரி அப்படின்னு மனைவியும், இல்ல நான் நினைக்கிறதும் நான் பேசுறது சரி அப்படின்னு சொல்லி கணவனும் இருக்கும்போது அங்க என்ன சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா, தொடர்ந்து பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். அப்போ பிரச்சனைகள் என்ன என்ன உருவாக்கிட்டே இருக்குன்னா, சண்டைகள், பிரிவினைகள், மாற்று கருத்துகள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அது ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்போ இதை சரி செய்யறதுக்கு அங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஒரு மீடியேட்டர் தேவை. அந்த மீடியேட்டர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது, ரெண்டு ரெண்டு தரப்பினருடைய காரியத்தையும் சரியாக எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது மாத்திரமில்ல, ஒரு சாராராக இல்லாம ரெண்டு, இப்போ ஒரு கணவன் பக்கத்துல மட்டும் பேசணும், இல்ல மனைவி பக்கத்துல மாத்திரம் அவங்க சார்பா மாத்திரம் பேசணும். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நடுநிலையாக இருந்து ஒரு பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கிறவங்கள மத்தியஸ்தர் சொல்லலாம். அவங்களுக்கு இப்படி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மத்தியஸ்தருக்கு நம்ம வந்து பாருங்க, ஒரு ரெண்டு நபர்களுக்கு மத்தியில இதே ரெண்டு தேசங்கள். இப்ப பாருங்க, இந்தியா பாகிஸ்தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நிறைய வந்துட்டே இருக்கு. பார்டர்ல பிரச்சனை, அப்புறம் ஏற்றுமதியில இறக்குமதியில பிரச்சனை, நிறைய பிரச்சனை வச்சுக்கோங்க. எல்லை யாருடைய இடம் அப்படின்றது பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு மத்தியஸ்தர் வைப்பாங்க. அப்போ இந்தியா சார்பா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பாகிஸ்தான் இருக்க மாட்டாங்க. இது ரெண்டுக்கும் வேற வேற யாருன்னா அமெரிக்கா அப்படின்னு வேற ஒருத்தர் நடுவில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப அவங்க சொல்றத ரெண்டு பேரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எது சரி எது தப்பு, இதுக்கு தான் இதுதான் மத்தியஸ்தர், மீடியேட்டர். இங்க இருக்கிற காரியங்களை வாங்கி இங்க சொல்றதும், இங்க இருக்கிற காரியங்களை வாங்கி இங்க சொல்றது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, இந்த ரெண்டு தரப்பினரையும் ஒரு நல்ல இணக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய, ஒரு நல்ல ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை ஒருத்தர் முன்னெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் மீடியேட்டர் அப்படின்னு. சரி, இப்போ நாம என்ன மீடியேட்டர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட மீடியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கும் நடுவுல இவர்கள் ஒரு மத்தியஸ்தராக இருந்து ஊழியம் பண்றாங்க. அதாவது தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும்
நடுவுல ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செய்யறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவுல மத்தியஸ்தர் தேவையா? தேவன் சொல்லியிருக்காங்க, ஆபிரகாம் கிட்ட வாக்கு கொடுத்திருக்காங்க. ஆபிரகாமுடைய கொடுத்த வாக்கு திட்டம் என்ன? ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களாகவோ கடற்கரை மணலாகவோ நான் பெருக பண்ணுவேன், நீங்கள் ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன். இப்படியாக எல்லாம் வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் தன்னை இஸ்ரேல் ஜனங்களை தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக அவர் பாவிச்சு அந்த ஜாதிகளுக்கு எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவுல ஒரு ஆள் தேவையா? இது நீங்க சிந்திச்சு பார்க்கணும், கவனிச்சு பாருங்க. அதாவது மத்தியஸ்தர் எப்ப தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 நபர்கள் நடுவுல பிரச்சனையே இல்லை அப்படின்னா அங்க மத்தியஸ்தர் தேவைப்பட மாட்டாங்க. 2 நாடுகளுக்கு நடுவுல 2 தேசங்களுக்கு நடுவுல பிரச்சனைகளே இல்லைன்னா அங்க ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட மாட்டாங்க. மீடியேட்டர் ரோலே அவசியம் இல்லை. அப்போ இங்க தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் தேவை அப்படின்னு சொன்னா ஏன் தேவை ஏற்பட்டுச்சு அப்படின் போது, பொதுவா தேவனுக்கும் மனுஷனுக்குமே என்ன ஆயிடுச்சு, ஒரு கேப் விழுந்துடுச்சு. அந்த கேப் என்ன கேப் அப்படின்னா அதுதான் பாவம். ஏன் பாவம் அப்படின்ற ஒரு விஷயம், ஆதாம் உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து பாவம் வந்துருச்சு. அப்ப பாவம் வரும்பொழுது, பாவம் இருக்கிற இடத்துல யார் இல்லை அப்படின்னா தேவன் இருக்க மாட்டார். அப்போ யார் தான் தேவனை பிரதிபலிச்சு இந்த பூமியில வாழ்ந்தாங்க, இருந்தாங்க, ஜனங்களை எல்லாம் இந்த ஒரு ரட்சிப்புகளை கொண்டு வரக்கான முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு, தேவனுடைய சர்வ வல்லமுள்ள யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அப்போ நம்முடைய கர்த்தர் அவர் கையில் எடுத்துக்கிற ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டது. இதை நம்ம படிக்க போறோம். அப்போ தேவன் என்னன்னா, பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இல்லை. ஓகே, அப்போ அந்த பாவத்தை போக்கக்கூடிய வேலையை யார் செய்யறாங்கன்னா நம்முடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் செஞ்சுட்டு இருக்கிற இந்த 7ஆம் நாள், அதாவது தேவன் ஓய்ந்திருந்ததாக சொல்லக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த 7ஆம் நாள் முழுக்க முழுக்க இந்த புது சிருஷ்டியுடைய கிரியேஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த புது சிருஷ்டியுடைய கிரியேஷனுக்கு தேவையான மனுக்குலம், பாவம் இல்லாத ஒரு மனுக்குலம் இங்க உருவாகணும். அந்த பாவம் அறியாத அந்த மனுக்குலத்தை உண்டாக்கணும். ஒரு ஒரு தெய்வ பக்தியில் ஒரு சந்ததியை உருவாக்குறதா தேவனுடைய தெய்வீக திட்டமா இருக்கு, பிரதானம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த திட்டத்தை ஒவ்வொரு காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு யுகங்கள்ல, அதான் கரெக்டா இருக்கும் அந்த வார்த்தை, ஒவ்வொரு யுகங்கள்ல தேவன் ஒவ்வொருவரை கொண்டு செய்துட்டு இருக்கிறத பார்க்கணும். ஜனங்களை, பாவத்தை விழுந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக முதலாம் உலகத்துல தேவன் ஏற்படுத்துறது யார் அப்படின்னா அவர்களை சீர்படுத்துவதற்காக, மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் யாருன்னா தேவ தூதர்கள். ஆனால் தேவன் எதிர்பார்த்தது அங்க நடக்கல. முதலாம் உலகம் அழிவுக்குள்ள வந்துச்சு. அடுத்து 2ஆம் உலகத்துல அங்க ஒரு 3 யுகங்கள் இருக்கு. முதல்ல முற்பிதாக்கள் யுகம். அந்த முற்பிதாக்கள் யுகத்துல தேவன் என்ன பண்றாருன்னா இதுக்கான முயற்சியை எடுக்கிறார், அஸ்திவாரம் போடுறார். அந்த அஸ்திவாரம் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். அவரிடத்துல நேரடியாகவே தேவன் பேசிட்டு இருந்ததுனால அவங்க ஒரு நீதிமானாக தேவன் பார்த்தார். அவங்களுடைய சந்ததியா வந்தது அடுத்தது யூத யுகம். அந்த யூத யுகத்துலதான் ஒரு சந்ததியா இருக்கிறதுனால இங்கதான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள யார் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு மீடியேட்டர் வரணும்னு எதிர்பார்த்து. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு, எப்ப நிர்மாணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில அந்த மாதிரிய மோசேட்ட காட்டுறார் தேவன். அப்போ அந்த மாடலு, அந்த நியாய பிரமாண கற்பனைகள், கட்டளைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதற்கான பொருட்களை, அதுக்கான எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி எது வரைக்கும் அப்படின்னா ஒரு 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 ஆசரிப்பு கூடாரம் ஒரு ரைட் டைம்ல அங்க கட்டுமானம் முடிகிற வரைக்கும் மோசேவே என்னவா இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா தேவன் யாரு கூட நேரடி தொடர்ந்து வைக்கலன்னா பாவிகளோட வைக்கவே இல்லை.
அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. ஏன்னா அவர் பாவிகள் இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா தொடர்பு வச்சுக்கிறது இல்லைன்னு ஒரு சில வசனங்கள்ல வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனம். 7ஆம் சங்கீதம் வசனம் 11 முதல். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவன் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது தேவன் பாவிகள் மேல் சினம் கொள்கிற தேவன் ஒண்ணு. அந்த பாவி மனம் திரும்பலன்னா நம்முடைய பட்டயத்தினால என்ன பண்றாருன்னா வெட்டி போடுறாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா வில்ல நான் ஏற்றி என்ன பண்றாருன்னா ரெடியா என்ன பண்றாருன்னா அவனை கொலை செய்யறாரு. இதெல்லாம் நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது ஆக்சுவலா தேவன் ஒரு சார்ந்த சொரூபி, ஒரு அன்பே உருவானவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனங்கள் ஏன் பாவிகள் மேல அவருக்கு இரக்கம் இல்லையா, ஏன் பாவிகள் மேல கோபம் கொள்றார் அப்படின்னு இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு சில கேள்விகள் நமக்குள்ள வரலாம். ஆக்சுவலா இது தேவனுடைய நீதியில ஒண்ணு. தேவனுடைய 4 குணங்கள் இல்லையா, அவருடைய நீதி, அன்பு, வல்லமை, ஞானம், 4 குணங்கள். அப்போ நீதி என்ன பண்ணுது? பாவத்தை வெறுக்குது. இங்க பாவிகளின் மேல் அப்படின்றது அந்த இடத்துல பாவம் அப்படின்னு போட்டுக்கோங்க. பாவத்து மேல தேவன் கோபமா இருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். சரி, அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நீதி என்ன பண்ணுதுன்னா பாவத்து நிமித்தமா பாவிகளையும் தேவனிடத்துல தள்ளி வைக்குது. தேவ நீதி அது அலோ பண்ணுது. ஆனா இங்க அன்பு என்ன பண்ணுதுன்னா பாவிகள் மேல இரக்கம் காட்டுது. அவருடைய ஞானம் என்ன பண்ணுது? எப்படியாவது இந்த பாவிய மனம் திரும்பி ஒரு நீதிமான் ஆக்கணும் அப்படின்னு அவருடைய ஞானம் சில திட்டங்களை போடுது. அந்த திட்டங்களுக்கு வலு சேர்த்து அதை செயல் வடிவமாக்குது அவருடைய வல்லமை. எல்லாமே நீதிக்குட்பட்டு, அன்புக்குட்பட்டு, ஞானத்துக்கு உட்பட்டு எல்லாமே அவர் தேவனுடைய 4 குணங்களும் அங்க அப்படியே 4 திசையில அவருடைய பயணிச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கு. இப்போ அவருடைய நீதி என்ன பண்றதுன்னா பாவிகள் பக்கத்துல நெருங்க விடாது. அப்ப தேவனும் பாவியும் நெருங்கவே முடியாது. அப்ப தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா தேவனுடைய நீதி. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இன்னொரு விஷயம் இதில் நீங்க புரிஞ்சுக்கலாம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை வசம் கூட நம்ம பிடிச்சுக்கலாம். அப்ப தீமையை தேவன் அவர் பார்க்கறது இல்லை. தீமை அப்படின்னா தீமை செய்யறவர்களையும் தீமை உள்ள இடத்தையும் தேவன் ஒருபோதும் கண்ணோக்கி பார்க்கறது இல்லை. ஓகேவா? அடுத்தது நாம பார்க்கிறோம் ஒரு வசனம், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்ப ஏன் மனுஷர்கள் எல்லோரும் பாவிகளாயிட்டாங்கனால அப்போ ஒரு மனக்குளத்துல ஒருத்தர் ஒரு குலத்தை பிறக்கிறதுனால பாவத்துல பிறக்குது. அப்ப பாவியா இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணலாம், அவங்களை நேரடியாக பார்க்க முடியாது. பாவிகளும் தேவன். அப்ப பாவத்தின் மூலமாக பாவம் செஞ்ச பாவிகள் இருக்கிறாங்க. பரிசுத்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த பரிசுத்தரையும் பாவிகளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இங்க யாருதான் தேவைப்படுறாங்கன்னா ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுது. அப்போ இந்த பூமியில எப்ப பாவம் நுழைஞ்சுதோ, பாவம்ன்ற விதை விழுந்துச்சோ, பாவம் அப்படியே கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சோ, அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. இந்த பிளவை, இந்த விலகலை அப்படியே ஒப்புரவாக்கி ஊழித்து சேர்த்து யார் அப்படின்னா மத்தியஸ்தர். அப்ப யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டார். அந்த வாக்குத்தத்தங்கள் அவங்க இடத்துல போய் செயல்படுத்தணும், அந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு போய் சேரணும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆகணும்? அவங்களுடைய நீதி தேவனுக்கு சேரணும். அவங்க நீதி தேவனுக்கு போய் சேரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சேரும். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு நடுவுல யார் இருக்க வேண்டியது இருக்குதுன்னா ஒரு மத்தியஸ்தர் இருக்க வேண்டியது இருக்கு. அந்த மத்தியஸ்தர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக இருக்கணும். அப்போ இந்த மனுஷங்களா பிறந்த எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
பாவிகளா இருக்கு. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்து வெளிவரும் பொழுதே அது கருவா உருவாகும் போதே அது பாவத்துலதான் உருவாகுது அப்படின்னு தாவீது கூட சொல்லுவார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பது. அப்போ எந்த யாருக்குமே இந்த மத்தியஸ்தராக இருந்து ஊழியம் செய்யறதுக்கான தகுதியோ வாய்ப்போ இல்லை. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, முதல் முறையா மோசே அப்படின்ற ஒரு மனுஷனை தேவன் உருவாக்குறார். மோசேவை உருவாக்குறது தேவனா? ஆமா. தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மோசேவை உருவாக்குறார். அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படி இருக்கிறார் அப்படின்னா, 120 வருஷம் அவருடைய வாழ்க்கை. அதுல முதல் 40 வருஷம் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் 40 வருஷம் அவர் எங்க இருக்கிறாருன்னா, அவர் குழந்தையாக பிறந்து வளர்ந்து அது பார்வோன் அரண்மனை அதெல்லாம் நம்ம கேட்டுப்போம் அவருடைய கதை. 40 வருஷம். அந்த 40 வருஷம் அவர்கிட்ட நல்ல குணலட்சணங்கள் இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்படின்ற மாதிரிதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணைகள் இல்லைன்ற உள்ளதா இருக்கு. அடுத்தது தேவன் என்ன பண்றாருன்னா, மோசேவை ஒரு பக்குவப்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்தி என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அந்த ஒரு உருவத்துக்கு தகுந்த பாத்திரமாக மாத்துறதுக்கு ஒரு 40 வருஷ காலம், அடுத்த ஒரு 40 வருஷ காலம் மோசேவை என்ன பண்றாருன்னா கொண்டு வராங்க. மோசே தேவன் எதிர்பார்த்த குணலட்சணங்களோட அப்படியே நிக்கிறார். இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா, தேவனுடைய பார்வையில் ஒரு நீதிமானான மோசே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 40 வருஷம், அதாவது 3வது 40 வருஷம், தேர்ட் பீரியட், மோசையுடைய தேர்ட், இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரக்கூடிய ஒரு சார்ந்த சொரூபியாக அங்க மாறி நிற்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே இப்போ என்னவா இருக்கிறார் அப்படின்னா, அங்க அருமையான ஒரு மத்தியஸ்தர். தேவன் மோசே கூட அப்படியே அங்க முகமுகமாக பேசினேன் அப்படின்னா அங்க வாசம் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க கிறிஸ்து தான் வந்து கர்த்தர் தான் அங்க வந்து எல்லாம் கண் செய்யறது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப மோசே தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவுல இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வந்தார். அடுத்தது சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாச்சு. ஆசரிப்பு கூடாரம் கட்டக்கூடிய, தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு 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 வாசஸ்தலத்தை, ஒரு மாதிரியை அவர் அங்க மாடல் பார்த்துட்டு வந்தார். ஒரு பிளான் கிடைச்சிருச்சு. அது அப்படியே இங்க என்ன பண்றாருன்னா, இங்க இஸ்ரேல் ஜனங்களை வச்சு அங்க என்ன ஒரு கட்டுமானத்தையும் செய்து முடிக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சாச்சு. அங்க ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்வதற்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஆசாரியர்களை மோசே அபிஷேகம் செய்யறாங்க. இப்ப அங்க ஆசாரியருக்கெல்லாம் பிரதான ஆசாரியர் யார் இருக்கா? ஹை பிரீஸ்ட் யார் இருக்காங்கன்னா ஆரோன். இப்போ மோசே ஆரோன் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஆசாரியர் யார் அப்படின்னா, அதாவது பிரதான ஆசாரியன் யார் அப்படின்னா ஆரோன். மோசே யார் அப்படின்னா, இங்க மோசே ஒரு அருமையான தேவ மனுஷன். ஆரோனை அபிஷேகம் செய்ததே யார் தானா? மோசே. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, மோசே ஆரோன் இவங்க 2 பேர்த்துல யார் மத்தியஸ்தர்? மத்தியஸ்தர் மோசேவா ஆரோனா அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க நாம எல்லாருமே சொல்லுவோம் மோசே தான், மாற்று கருத்து இல்லை. அப்ப ஆரோன் இல்லையா? ஆமா, ஆரோன் தான். ஏன்னா பாவ நிவாரணால ஜனங்களுடைய பலியை எடுத்து கொண்டு போட்டு மகா பரிசுத்துல கொண்டு போய் அவர் பலி செலுத்தி அப்படி வெளியே வந்து இப்படி ஒரு கையை காட்டி எல்லாத்துக்கும் அந்த காரியத்தை தேவனுடைய இறக்கத்தை எல்லாத்துக்கும் காட்டுறார். தேவன் உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சார். அது ஆரோன் தான் செய்யறார். அப்ப ஆரோன் மத்தியஸ்தர் இல்லையா அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்க ஒரு அருமையான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். மோசே ஆரோன் இதுல யார் மத்தியஸ்தர் அப்படிங்கும்போது 2 பேரும் மத்தியஸ்தர் தான். இப்போ ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் யார் அங்க மத்தியஸ்தர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மோசே. ஆரோன் ஆசரிப்பு கூடாரம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியஸ்த ஊழியத்தை
இஸ்ரேல் ஜனங்களுக்கான மத்தியஸ்தர் ஊழியத்தை யார் செஞ்சாங்கன்னா ஆரோன் செய்ததை நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சங்கீதம் 89:19. வாசிங்க சகோதரி. 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இந்த வசனம் நமக்கு என்ன குறிப்பு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி, இது மோசேக்கு நம்முடைய கர்த்தர் தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உயர்த்தினேன். அதாவது மோசே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக ஞானத்தின் அடிப்படையில யாரை உருவாக்குறாருன்னா, ஆரோன் அப்படின்ற ஒரு பிரதான ஆசாரியன் அப்படின்ற ஒரு கேட்டகரியை அந்த புதுசா ஓபன் பண்ணி வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மோசே ஆரோன் அப்படின்ற ஒரு ஒரு மத்தியஸ்த ஊழியத்திற்கென்று ஒருத்தர் உருவாக்குறாங்க. அதாவது இவங்கெல்லாம் மனுஷர்கள் தானே. ஒரு காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யணும். இந்த பூமியில ஒரு நாள் அவங்க மறிச்சுட்டாங்க. அப்ப இவங்க மறிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்ப மோசேவே தொடர்ந்து இருக்க முடியாது. அப்ப மோசேயுடைய இடத்திற்கு வேற ஒருத்தர் வந்துருவாங்க, ஜனங்களை வழிநடத்துறதுக்கு. எல்லா விதத்திலையும் கண்ட்ரோல் பண்ணி. மோசேக்கு பின்னாடி ஒரு யோசுவா வந்தது போல ஆரோன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த தேவ காரியங்களையும் பலிகளையும் செஞ்சு ஜனங்களுடைய பலிகளை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை, தேவ இரக்கத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை இந்த ஆசாரியன் செய்துட்டு வந்தாங்க. அதான் முதல் நம்ம பார்க்கிறோம் ஆரோன். இப்போ ஆரோனுக்கு பிற்பாடு அடுத்தடுத்து பிரதான ஆசாரியர்கள் மாறிட்டே இருப்பாங்க. அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் எந்த வேலை செய்யறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்து அந்த மத்தியஸ்த ஊழியத்தை செய்யறாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரோன் வந்ததுக்கு அப்புறம் மோசேயுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. மோசே இப்ப எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, மோசே அடுத்த, அதாவது மோசேயுடைய கேட்டகரி என்ன மாதிரி இருக்கும் அப்படின் போது, அது ஒரு நிழல். அதனுடைய பொருள் யாருன்னா கிறிஸ்து. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். மோசேனுடைய பொருள் நிஜம் எதுனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனுடைய நிழல் அப்படின்னா அது மோசே. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மாமிசீக இஸ்ரேலருக்கும் தேவனுக்கு நடுவுல எல்லா காரியத்தையும் அவர் தான் செஞ்சு கொடுத்துருந்தார். எல்லாமே அவர் தான். ஆசரிப்பு கூடாரம் இன்னும் நிர்மாணிக்கப்படல. மோசேனுடைய கூடாரமே ஆசரிப்பு கூடாரமாக அங்க இருந்துச்சு. அது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பாடம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஏதாவது பிரச்சனைனா மோசேனுடைய கூடாரத்தை எல்லாம் ஓடுவாங்க. மோசே என்ன பண்ணுவாருன்னா, கூடாரத்துக்கு வெளியே எல்லா ஜனங்கள் கூடியிருப்பாங்க. இவர் வந்து பேசிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவருடைய கூடாரத்துக்கு ஓடி போனா அங்க தேவன் அவருக்கு தரிசனம் ஆவார், அவருடைய கூடாரத்துக்குள்ளேயே. இப்படி எல்லாம் வசனங்கள் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். ஆசரிப்பு கூடாரம் அவர் வந்ததுக்கு அப்புறம் அதாச்சும் ஒரு சிஸ்டம்னா உங்களுக்கு புரியலைங்களா? அதாவது இது தொடர்ந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு தேவ ஏற்பாடு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஆசரிப்பு கூடாரம் நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் வர்றதுக்கு முன்பாக அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆசாரிய ஊழியம் வர்றதுக்கு முன்னாக மோசேனுடைய ஊழியம் தான் அங்க மத்தியஸ்த ஊழியமா இருந்துச்சு. சரியா? அது அப்படியே நம்ம எதுக்கு நிழல் பார்க்கிறோம்? மோசே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழல் பார்க்கிறோம். அப்போ எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்துல, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, அது ஒரு ஓவர்லாப்பிங் பீரியட் அப்படி வச்சுக்கோங்க. யூதேகம் முடிஞ்சு சுவிசேஷம் ஆரம்பிக்கக்கூடிய காலப்பகுதியில அவர் எப்படி இருந்தார்னா, ஒரு மிக முக்கியமான மத்தியஸ்தரா இருந்தார். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒட்டுமொத்த பாவம் மனுக்குலத்திற்கும், ஓகேங்களா, மனுக்குலத்திற்கும் அப்புறம் அப்படியே தேவனுக்கும் நடுவுல இருந்து கிறிஸ்துதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்தார். அங்க எப்படி ஒரு மோசே இருந்தது. ஆனா மோசேக்கு அடுத்தது யார் வந்தாங்க? ஆசரிப்பு கூடாரமும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியக்காரர்களாக ஆசர்கள் வந்ததுக்கு அப்புறம் மோசே என்னவா இருக்காருன்னா அங்க அப்படியே இருக்கு. அதே மாதிரி இங்க சுவிசேஷம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படியே அங்க மோசேவுடைய நிஜம் இல்லையா?
கிறிஸ்துவுக்கு பிற்பாடு சபை வகுப்பார் அப்படியே உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. எப்படி மோசேவை முதல்ல தேவன் வைத்து அதுக்கப்புறம் ஆரோனை கொண்டு வந்தாரோ, அதே போல தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வைத்து அவங்க இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு யாரை கொண்டு வர்றாரு அப்படின்னா சபை வகுப்பாரு. சபை வகுப்பாருன்னா நீங்க நல்லா முடிச்சு 7 கால அந்த சபையினுடைய காலப்பகுதியில இருந்த பரிசுத்தவான்கள், புது சிருஷ்டிகள். அப்ப புது சிருஷ்டிகள் யாருக்கு அங்க அடையாளமா அங்க பார்க்குற நிழல் என்னன்னு பார்த்தோம்னா அது ஆரோன். யாருடைய நிழல் அப்படின்னா புது சிருஷ்டிகளுடைய நிழல். நீங்க நம்ம எல்லாரும் இப்ப புரிஞ்சுங்க. இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்த மத்தியஸ்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அங்க தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பிரதான ஆசாரியன் வந்தாங்க. அது ஒரு யூத இடத்துல, அது மோசேக்கு பிற்பாடு. அதே மாதிரி இங்க சுவிசேஷ யுகத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட சபையும், கிறிஸ்துவுக்கு பிற்பாடு சபை. ஓகேங்களா? யார் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த புது சிருஷ்டிகள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்து மத்தியஸ்தர், நாமும் மத்தியஸ்தரா? எஸ், நாமும் மத்தியஸ்தர். எந்த அடிப்படையில அப்படிங்கும்போது கிறிஸ்துங்கிற ஒரு அவர் தலை, நம்ம சரீரம். நம்ம கிறிஸ்து செய்யற அதே மத்தியஸ்த ஊழியத்தை நாமளும் செய்யறோம். எப்படி மோசே செஞ்ச ஊழியத்தை ஆரோன் செய்தாங்க. ஆனா ஆரோனுடையது பலி வித்தியாசமா இருக்கும், ஆரோனுடைய ஊழியம் வித்தியாசமா இருக்கும், மோசையுடைய ஊழியம் வித்தியாசமா இருக்கும். அதே போல கிறிஸ்துவனுடைய ஊழியம் கொஞ்சம் அது தனி, அவருடைய ஈடுபலி. அதற்கு இணையான விஷயங்கள் தான் நம்மளும் செய்யறோம். கிறிஸ்துவுக்கு இணையான விஷயங்கள் தான் நம்மளும் நம்முடைய ஜீவ வழி கொடுக்கிறோம். அதான் ஒரு வசனம் படிச்சிருப்போம், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை. அப்ப ஆரோனை போல யார் அழைக்கப்படுறா அப்படின்னா நம்ம எல்லாரும் அழைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:19-20. கலாத்தியர் 3:19 முதல். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அன்பான சகோதரர்களே, நீங்க இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, அங்க மோசே கையில அந்த மத்தியஸ்தர் ஊழியம் கொடுத்தது போல இங்க ஆனாரா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இங்க மத்தியஸ்தராக இருந்தார். அங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வசனம் 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யாரு அப்படின்னா அது கிறிஸ்து. வசனம் வாசிங்க சகோதரி. 1 தீமோத்தேயு 2:5 முதல். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அன்பான சகோதரிகளே, இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார் அப்படின்னா மத்தியஸ்தராக இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய 3 வருஷம் ஊழியத்துக்கு பிற்பாடு அவர் மறைச்சு பரலோகத்துக்கு போயிட்டார் உயிர்த்திலிருந்து. இப்போ யார் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மத்தியஸ்த ஊழியத்தை யார் செய்யறாங்கன்னா நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி, நமக்கு கிறிஸ்து மத்தியஸ்தரா? இந்த கேள்வியை நீங்க எல்லாருமே நல்லா நிதானிச்சு பாருங்க. நமக்கு அப்படின்னு சொல்றது நம்ம புது சிருஷ்டிகளுக்கு தேவனோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா அப்படின்னா, ஒருவேளை இந்த கேள்விக்கு நீங்க ஆமா அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா அது தவறு. ராங் ஆன்சர். நீங்க தவறான புரிதல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தர் அல்ல. ஒருவேளை அவர் நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார் அப்படின்னா
நாம இன்னும் ஆவியில ஜெனிப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு நீங்க ரொம்ப ஷாக்காகும். உண்மை அதுதான். நம்மளுடைய வேத வசனங்களும் சகோதரருடைய எழுத்துக்களும் நமக்கு குறிப்பிடுறது அதான். 5வது வால்யூம்ல இதை குறித்து ரொம்ப டீட்டெயில் எழுதியிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் இந்த தருணத்துல. அதாவது எப்படி மோசே ஆரோனை அபிஷேகம் செய்து ஆரோன் ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு ஏற்பட்டுட்டாரோ, அபிஷேகம் செய்யப்பட்டாரோ, அதுக்கப்புறம் ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை அவராகவே என்ன பண்ணலாடினா மோசேவனுடைய சப்போர்ட் இல்லாம மகாபரிசுத்தத்துல பிரவேசிக்கிறதுக்கான அனுமதியை, ஸ்லாக்கியத்தை ஆரோன் பெற்றுக்கொண்டார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் அந்த மகாபரிசுத்தத்துல பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை, அதாவது எபிரேயர் ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம். அதாவது தைரியமாய் கிருபாசனத்தின் சேர கடவோம். அந்த தைரியத்தை யார் கொடுத்தா அப்படின்னா கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான், ஒரு புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு யார் தேவையில்லை அப்படின்னா மத்தியஸ்த தேவையில்லை. இவங்க நேரடியாக தேவனத்துல தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்து வழி வேற, மத்தியஸ்தம் வேற. அப்போ நமக்கு கிறிஸ்து என்னவா இருக்காருன்னா மத்தியஸ்தராக இல்ல, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். வசனம் நமக்கு குறிப்பிடுறாரு. நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு எபிரேயர்ல ஒரு வசனம் நம்ம எப்படி படிச்ச வசனாலும் வசனம் நம்ம போடல. அதாவது நம்மை போல் இந்த பூமியில வாழ்ந்தவரு, நம்மை போல் மாவிஸ்ல இருந்து நம்மை போலவே பல பாடுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டவரு. அதனால பேதுரு சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா அவரும் நம்மள மாதிரி பாடுபட்டனால நம்மளை போல பின்னாடி பாடுபடுறவங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா நிறைய ஒரு பரிகாரியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் நமக்கு என்னவா இல்லை அப்படின்னா மத்தியஸ்தராக இல்லை. அப்ப மத்தியஸ்தரா அவர் யாருக்கு இருக்கிறாருன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. அப்போ உலக ஜனங்களுக்கு அவர் எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு எப்படி மத்தியஸ்தராக, அவங்க தேவனை அறியாதவர்கள், தேவனை தொழுது கொள்ளாதவர்கள், இன்னும் தேவனையும் கிறிஸ்துவையும் சபையும் சரியா புரிஞ்சு கொள்ளாதவங்க. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நாம கிறிஸ்து அப்படின்னா நாமளும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப அபிஷேகம் செய்யப்பட்டால அது கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துங்கிற வார்த்தைக்குள்ள யார் இருக்காங்கன்னா சபையும் இருக்கு, கிறிஸ்துவும் இருக்காங்க. அப்ப திருச்சபையின் பிள்ளைகளும் இருக்காங்க, கிறிஸ்துவும் இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்த அமைப்பு தான் கிறிஸ்துன்ற ஒரு சரீர அமைப்பு. இந்த கிறிஸ்துன்ற சரீர அமைப்பு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தலையும் சரீரம் சேர்ந்து பாவ மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் நடுவுல அந்த ஒரு ரட்சிப்பின் திட்டத்துல எப்படி வேலை செய்யறாங்கன்னா பாவ மனுக்குலத்தை சீர்கொண்டு பண்ணி தேவனோட ஒப்புரவாக செய்யற ஊழியம். அதுக்கு பேரு ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இதுதான் பவுல் சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய ஈடுபடியின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் கிரயத்துக்கு கொண்டார் இல்லையா? அப்போ முதல்ல அப்போஸ்தலருடைய மூலமா நாம எல்லாருமே அப்படியே வழித்தோன்றலாம் வந்துட்டோம் இல்லையா? அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே அந்த கிறிஸ்துவின் சீசர்கள் எல்லோரும் என்னவா இருக்காங்கன்னா இன்னைக்கு புது சிருஷ்டிகளா இருக்கிறாங்க, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்காங்க. அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆசாரியனாக நிற்கிறாங்க. அப்ப ஆசாரியன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அவங்க மகாபரிசுத்தத்துக்குள்ள தைரியமாய் பிரவேசிக்க முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்ப வரைக்கும் எனக்கு கிறிஸ்து எனக்கு என்னவா இருக்காருன்னா மத்தியஸ்தராகவே இருக்கிறார் அப்படின்னா நாம எந்த கேட்டகரியில் நம்ம வரலன்னா சபை வகுப்பா இருக்கிற சர்ச் கிளாஸ்லயும் நம்ம வரலன்னு அர்த்தம். அப்ப சர்ச் கிளாஸ்ல நம்ம வந்துட்டோம், அது திருச்சபையின் பிள்ளைகளாக வந்துட்டோம்
அதுக்கான பிரயாசங்களையும் முயற்சிகளையும் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம 1,44,000 பேர் ஒருத்தரா வரப்போறோம் அப்படின்ற ஒரு பிரயாசத்துக்கு தகுந்த கிரியையும் நம்ம இடத்துல நடந்துட்டு இருக்குதுன்னா நம்ம எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது சபையாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கணும் அர்த்தம் இல்லையா? அப்போ நமக்கு யார் இல்லை அப்படின்னா கிறிஸ்து மத்தியஸ்தராக இல்லை. கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக நம்ம மறிக்கிற வரைக்கும் நம்ம மாபஸ்தான் இருக்கிறோம். அப்ப நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா நமக்கான சத்துருவை ஜெயம் கொள்றதுக்கு. அப்ப ஜெயம் கொள்றதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். அந்த மாபஸ்தை ஜெயிக்கிறதுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு போராடணும் இல்லையா? அப்படி ஜெயிக்கிறதுக்கும் போராடுறதுக்கும் நம்ம ஏதாவது சின்ன சின்ன தவறுகளோ செய்யும் போது நம்மளை மன்னிக்கிறதும், நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றது, அவர் என்ன பண்றாருன்னா மிகச்சரியா சொல்லணும்னா நம்ம எல்லாரையும் அவர் நமக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நமக்கு ஆறுதல் தேர்தல் கொடுத்து நம்மளை சபையாக வழிநடத்துறதுக்கு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு 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 முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு 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 உதவியாளராக நம்ம ஒரு ஹெல்பிங் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இது ரொம்ப சரியான வார்த்தை சொன்னோம்னா ஒரு பாதுகாவலராக இருக்கிறார், ஒரு சிநேகிதராக இருக்கிறார். ஆனால் உலக ஜனங்களுக்கு, உலக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் சத்தியம் கத்துக்கொள்ளல. தேவன் யார், கிறிஸ்து யார், சபை யார் அப்படின்னு இன்னும் பாடம் படிக்கல. அந்த விசுவாசத்துக்குள்ள வரல. அப்ப விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைன்னு வரல. அப்ப அவங்களுக்கு யார் தேவை அப்படின்னா மத்தியஸ்தர் தேவை. இன்னும் அவங்க பாவத்திலேயே இருக்கிறாங்க. அவருடைய கண்கள் திறக்கப்படவே இல்லை. அப்ப அவங்களுக்கு கிறிஸ்து தேவை மத்தியஸ்தராக. அந்த கிறிஸ்து தேவைங்கிற அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தைக்குள்ள நீங்க, நம்ம எல்லாருமே இருக்கிறோம். என்னவா இருக்கணும்? மத்தியஸ்தராக இருக்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த பாடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி அங்க ஆசாரியன் ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செஞ்சாரோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அதே போல இங்க கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாம என்னவா இருக்க போறோம் அப்படின்னா ஒரு நல்ல மத்தியஸ்தராக இந்த உலக ஜனங்களுக்கு, உலக கிறிஸ்தவர்களுக்கு நாம் ஒரு மத்தியஸ்தராக இருந்து ஊழியம் செய்ய போறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு பேர் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அப்படின்னு பெயர். தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம ஆசாரியர்களுக்கான தகுதிகள், அப்படி இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வரக்கூடியதுக்கான சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதிகளை நாம் அடுத்த வாரம் பாடமாக பார்க்க போறோம். பொறுமையாக இருக்கின்ற முனைவர் தேவன் தாமே ஆசீர்வதித்துள்ளதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பிரதான யாஜகர் நமக்கு மீடியேட்டர் மத்தியஸ்தர் இருக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ கடைசி பிரதர் கன்க்ளூஷன் பண்ற மாதிரி நம்ம ஹீப்ரூஸ் 10th சாப்டர் 19-20 வர்சஸ்லவும் நம்ம அது பார்க்கலாம். சிஸ்டர், ஹீப்ரூஸ் 10th 19-20 வர்சஸ் படிக்க முடியும்? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ பிரதர் நம்ம கடைசி கன்க்ளூஷன் பண்ற மாதிரி புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு மீடியேட்டர் தேவையில்லை. என்னன்னா இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த மார்க்கம் ஓபன் பண்ணிருக்கிறாங்க. அந்த தைரியம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அந்த தைரியம் நமக்கு இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அந்த ரான்சம் மூலமா அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் இருக்கிறோம். அப்படி இந்த சத்திய ஸ்துதி கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோட கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இப்போ இனவினை கீதங்கள் படிக்க முடிய சகோதரன் மோசஸ் கரூர் నుండి முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ஜான் பிரிட்டோ திருப்பூர் నుండి நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 31ஆம் தேதி. சங்கீதம் 145வது அதிகாரம் வசனம் 10-12 வரை. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். வசனத்திற்கான ஆவிக்குரிய விளக்கம்.
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரது ராஜ்யத்தின் ஆசீர்வாதமான காரியங்களை அறிவிக்கும் சலுகை பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறது என்று தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். இது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவரது பரிசுத்தவான்களுக்கு தற்கால சத்தியத்தில் அவர்களது கவனத்தை ஈர்க்கும்படி செய்கிறார். அவரது யுகங்களை பற்றிய மகா பெரிய திட்டத்தின் அறிவின் மூலமாக அவர்களது பாதைக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவரது மகிமையின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் அவரது நாமத்தை மகிமைப்படுத்தவும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தேவையான வல்லமையை அவரது பரிசுத்தவான்களுக்குள்ளே வைக்கிறார். சிலருக்கு நல்ல பிரசங்கம் பண்ணும் திறமையையும் சிலருக்கு நல்ல சம்பாதிக்கும் திறமையையும் கொடுக்கிறார். கேட்கிற காது உள்ளவர்களுக்கு அவரது ராஜ்யத்தை குறித்தும் அதன் மகிமையை குறித்தும் அவரது தெய்வீக திட்டங்களை குறித்தும் அவர்களை பேசும்படி செய்கிறார். சிலருக்கு அவரது சத்தியத்தை அச்சடிக்கப்பட்ட கைப்பிரதிகள் மூலம் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை தருகிறார். இன்னும் சிலருக்கு இவ்வித பல்வேறு முறைகள் மூலம் மூசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கேட்கக்கூடிய செவி உள்ளவர்களுக்கு இந்த நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு வைராக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் பரப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் ஆசீர்வாதம் பெருகும். அவருடைய கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் விருத்தி அடைவோம். ஆமென். ஜெபிக்கலாம். துதியமத்தில் வாசம் செய்யும் எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளில் கூட இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக தந்த வாய்ப்புக்கு நன்றி என் தகப்பனே. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆரோனையும் மோசையும் நீர் எப்படி மாத்தியஸ்தராக வைத்தீரோ அதே போல என் தேவரீர் எம்முடைய சபையாக எங்களுக்கும் தேவரீர் என் இயேசு கிறிஸ்து ஆண்டவராமாக எங்களுக்கு மத்தியஸ்தராக வைத்து இந்த உலக ஜனகத்திற்கு சரீரமாக எங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து இந்த உலகத்திற்கும் நாங்கள் அப்பா மத்தியஸ்தராக எங்களை நியமித்தீரே உமக்கு நன்றி எங்கள் தகப்பனே. நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரத்தக்க ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தில் நாங்கள் வளரத்தக்க நம்முடைய கிருபியும் பரிசுத்தாவையும் எங்களை தந்து அனுதினம் எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பேசு நம்முடைய மகனுக்காகவும் கேட்ட சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.